ஹீரோ ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டென்டிஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு வராரு. ஹீரோவோட வாயில இருந்து ஒரு பல்லு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ட்ராக்கரை செட் பண்றாங்க. நான் அந்த கேமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி வந்துருங்க, ஒரு 5 நாளுக்குள்ள என்ன கண்டுபிடிச்சாதான் அந்த கேமை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோக்கு வில்லனுக்கு இடம் தெரிஞ்சிருச்சு. அவனை தேடி ஒரு பப்புக்கு போறாரு. அந்த பப்புக்குள்ள போய் அவன் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட வந்தாலும் அந்த பிங்க் கலர் சட்டை போட்டவங்க அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை பின்வாசல் வழியா வெளியே கூட்டு போய் கார்ல ஏத்திடுறாங்க. பின்னாடியே அந்த டிடெக்டிவ் ஹீரோ வண்டி கிளம்புறத பார்த்தோன்னே அவங்க ஆளுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வண்டியை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணி போன கொஞ்ச தூரத்திலே வில்லனோட ஆளுங்களாம் துப்பாக்கி வச்சு அவங்க வண்டியை சுட்டுறாங்க. டயர் பஞ்சர் ஆனதால ஹீரோவோட ஆளுங்க பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல. இப்ப ஹீரோ மட்டும் அந்த வண்டிக்குள்ள தனியா இருக்காரு. உள்ள ஃப்ரண்ட்மேன் இருக்கானு பாக்குறாரு. பார்த்தா அவர் முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கு. அந்த ஸ்பீக்கர் வழியா தான் ஃப்ரண்ட்மேன் இவர்கிட்ட பேசுறான். நீ ஃபிளைட் ஏறாம விட்டது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இந்த கேம் நடத்த விடாம நான் பண்ணுவேன், நிறைய பேர் செத்து போனாங்கன்னு திரும்பவும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வில்ல இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லுவான். உடனே ஹீரோ எனக்கு திரும்ப ஒரு இன்விடேஷன் கொடு, அந்த கேம் நான் திரும்ப விளையாடுறேன்னு சொல்லுவான். வில்லனும் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்து அவரை மயக்கம் போட வச்சிடறான். ஹீரோ கேம் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஹீரோவோட ஆளுங்களாம் சேர்ந்து ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிக்னல் காட்டுற இடத்த தேடிட்டு இவங்க எல்லாரும் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. கப்பல்ல போகும்போது ஒரு ஐலாண்டு கிட்ட அந்த சிக்னல் காட்டும். அந்த ஐலாண்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு ஆள் மட்டும் தனியா மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு ஹீரோ தானான்னு சந்தேகப்பட்டு வேகமா கிட்ட போவாங்க. பார்த்தா வேற ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இவங்கிட்ட எப்படி சிக்னல் கிடைக்குது, இவன் வில்லனோட ஆளான்னு சொல்லிட்டு அவனை செக் பண்றாங்க. பார்த்தா அவன் சாதாரண ஆள் தான் தெரியுது. அவன் வச்சு இந்த மண்புழு பாக்ஸ்குள்ள தோண்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த டிராக்கர் அதுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹீரோட ஆளுங்கெல்லாம் பயம் அதிகமாகுது. ஏன்னா இன்னும் 5 நாள் தான் இந்த கேம் நடக்கும். அதுக்குள்ள கண்டுபிடிக்கலாம் ஹீரோவும் செத்துருவாருன்னு இவங்களுக்கு தெரிய வருது.